கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த 2025 புத்தாண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் மறுபடியுமாக புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, இதோ இந்த வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பார்க்க போகின்ற அந்த பெண்ணை பற்றி நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும், அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோஜனப்படுத்தவும் நீர் எங்களோடு இருந்து அனைத்து காரியங்களையும் நேர்த்தியாக செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெயரிடப்படாத பெண்கள் வரிசையில் தெக்கோவா ஊரோட அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குரிய வேதாகம பகுதி 2 சாமுவேல். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 1லிருந்து 23வது வசனம். அதில் முக்கியமாக 3வது 4வது வசனம் பாருங்கள். ராஜாவின் இடத்தில் போய் அவரை நோக்கி, இன்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரீ ராஜாவோடே பேச போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே ரட்சியும் என்றாள். ஸோ இந்த தெக்கோவா ஊர் ஸ்திரீ பற்றி நம்ம பார்க்க போகிறோம்ல. அதுக்கு முன்னாடி ஒரு சில குறிப்புகள் மாதிரி. அப்படின்னா, சில பெண்கள் ரொம்ப ஞானமாக அந்த ஒரு இடத்துல ஒரு சபையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. அவங்க கொடுக்குற டெசிஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப புத்தியாக செயல்படுவாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் கூட பார்க்கலாம். என்ன, இப்போ அம்மா எடுத்துக்குங்க. எல்லார் வீட்லேயும் தாய் தான் ஒரு மிக சிறந்த ஸ்தானத்தை குடும்பத்துக்கு யார் செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அது தாயாக மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க பார்த்திங்கன்னா குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், அது பணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பொருளாக இருக்கட்டும், இல்லை உறவுகளில் அந்த மெயின்டைன் பண்ணுறோம், அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வராத வண்ணம் ரொம்ப ஒரு பாலமாக செயல்படுவாங்க. அந்த மாதிரி சில பெண்கள் செயல்படும் பொழுது அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் இருப்பாங்க. சில பெண்கள் குடும்பத்தை நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக ஐக்கியமாக எடுத்து செல்வாங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த தெக்கோவா ஊர் அந்த பெண் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க அந்த ஊரை சேர்ந்ததுனால, தெக்கோவான்ற ஊரை சேர்ந்ததுனால அந்த அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா தெக்கோவா ஊர் ஸ்திரீ என்று அழைக்கப்பட்டால். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா எருசலேமிலிருந்து தென்புறமாக 12 மைல் தொலைவில் உள்ளது. இவங்க யோவாப், தாவீதோட படைத்தலைவன் பெயர் யோவாப். அவன் தாவீதுக்கு கிட்ட போய் பேச சொல்லி இந்த பெண்ணை சொல்லுவான். அப்போ ஒரு ஆலோசனை சொல்லி அனுப்புவான். அதே மாதிரி இந்த ஸ்திரீயும் இந்த பெண்ணும் தாவீது கிட்ட போய் புத்தியாக செயல்படுவாள், புத்திசாலித்தனமாக பேசுவாள். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தாவீதுக்கு ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க பேர் தாமரை. அவங்கள ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்களோட உறவின் முறையிலே ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, அம்மோன் அவளை கற்பழித்திடுவான். அதை பார்த்து அவனுடைய சகோதரன் அப்சலோம் அவளை அம்மோனை கொலை செய்து விடுவான். இப்போ கொலை செய்ததுனால தாவீதுக்கு பயந்து அவன் என்ன பண்ணுவான்னா, கேசூரின் ராஜாவிடம் போய் அங்கே போய் 3 வருடம் அங்கே தங்கியிருப்பான். இப்போது தாவீது தன்னுடைய மகன், என்ன இருந்தாலும் மகன் இல்லை, அதனால் அவன் ரொம்ப व्यसனப்படுவான். அதை பார்த்த ஜனங்களில் யோவாப், அந்த படைத்தலைவனாகிய யோவாப் என்ன பண்ணுவான்னா, தாவீது மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு ஒரு ஆலோசனை தரணும். ஏன்னா அவர் ஒரு ராஜா, அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு தைரியமும் வேணும்ல. அப்போ என்ன பண்ணுவான்னா ஒரு பெண்ணை அனுப்புவாங்க.
நீ போய் ஒரு விதவையை போல வேடமிட்டு அவர்கிட்ட போய் பேசு, அவர் மனசில் என்ன இருக்குது தன் மகனை பற்றி தெரிந்து கொள்ள அவங்க அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த பெண்ணு என்ன பண்ணுவாங்க, விதவை போல வேடமிட்டு தாவீதுக்கிட்ட போவாங்க. அப்போ தாவீது கேட்பாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 2 குமாரர் இருந்தார்கள், அவர்கள் இருவரும் வந்து சண்டை போடும்பொழுது ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான். அப்போ வந்து அந்த கொலை சகோதரில் ஒருத்தர் இறந்துட்டான், ஒருத்தன் உயிரோடு இருக்கான். அப்போ கொலை பண்ணவனை வந்து அவனை வந்து கொலை பண்ணினோம் அப்படின்னு தேடி வருவார்கள் அவங்களோட வம்சத்தார்கள். அப்போ எப்படியாவது அந்த மகனை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்பா. அப்போது என்னாகமும் 35:16, உபாகமம் 19:2 இதன்படி மோசையோட நியாயப்பிரமாணத்தில் பாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்போ ஒருத்தன் வந்து யாராவது போய் கொலை செய்கிறான்னா அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் அவள் சொற்கள் அவள் பேசுகிற விதம் வந்து ராஜாவினுடைய மனதையே வந்து மாற்றும் வண்ணமாக இருந்தது. அப்போ ராஜா வந்து என்ன வாக்குறுதி தருவாருன்னா, உன் குமாரனுடைய தலையில் ஒரு முடி கூட தரையில் விழுவதில்லை என்று ஆணையிட்டு தராரு. அப்போ அந்த விதவை வந்து இப்போ வந்து ராஜாவோட மனசை புரிஞ்சுக்கிறாரு. நம்ம கூட யார்கிட்டையாவது பேசுகிறப்பையோ இல்லை வீட்டில் பேசுகிறப்பையோ வந்து டைரெக்டாக அந்த ப்ராப்ளத்தை சொல்ல மாட்டோம். வேறு ஏதாவது இவங்க வீட்டில் இப்படி நடந்துச்சாமா, அந்த ஃப்ரெண்டு வீட்டில் இப்படி நடந்ததா, அப்படியெல்லாம் மறைமுகமாக சொல்லுவோம். ஏன்னா அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம பிரச்சனையை எடுத்து சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம நிறைய காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம்ல. அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறா ராஜாக்கிட்ட, ஏன்னா அவள் மனசை மாற்றுகின்ற விதமாக அவர்கள் சொற்கள் அமைந்திருந்தது. இங்கே நம்ம முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து பெண்கள் கூட அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களோட, அது வீட்டிலையா இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், மற்றவர்களை புரிந்து கொண்டு அந்த நம்ம பேசுகின்ற அந்த விதம், அந்த சொற்கள் வந்து மற்றவர்களை நல்ல வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அவங்கள வந்து எந்த தீய வழிக்கோ கொண்டு போகக்கூடாது, அவங்கள வந்து நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஒரு சில வீட்டிலெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் பசங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஐயோ எங்களால் டாலரேட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பெண்கள் வந்து உருவாக்கிடாதீங்க. ஏன்னா அந்த குடும்பத்தில் தான் வந்து டே ஃபுல்லாக நம்ம வெளியில் இருக்கிறோம், அதுக்கப்புறமா அந்த ஈவினிங் தான் எல்லாம் ஒன்றா சேர்றோம். அந்த நேரத்தில் குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நீங்களும் சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தரை புண்படும்படியான வார்த்தைகளை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போ வந்து உடனே அவள் என்ன சொல்கிறான்னா, இப்போ அவள் வந்த காரியத்தை பற்றி பேசணும்ல. உடனே ராஜா கிட்ட கேட்குறா, நீர் எனது மகனை மன்னிக்க சித்தமாக இருக்கும்பொழுது ஏன் உம்முடைய சொந்த மகன் அப்சலோமை மன்னிக்கவில்லை அப்படின்னு கேட்பா. இப்போ தான் ராஜா யோசிப்பார். உடனே ராஜாவின் ஏன் வந்து உமக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் சொல்கிறீங்க அப்படின்னு ராஜாவையே பார்த்து கேட்பா. அப்போது அவ சொல்லுவா, அம்னோன் வந்து மரித்து போயிட்டான், அப்சலோமுக்கு கொடுக்குற எந்த தண்டனையும் அந்த அந்த மரணத்திற்கு அது பரிகாரம் ஆகாது. இப்போது நம்மளே சொல்லுவோம்ல, அவன் இறந்துட்டான், இனிமே வந்து நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாது, அதுக்காக இன்னொருத்தரோட உயிரை வாங்கணுன்றது வந்து தவறான செயல் அப்படின்றத அவள் வந்து எடுத்து சொல்லுவா. அதுக்கப்புறமா எந்த ஒரு செயலும் நம்ம செஞ்சாக்கா அது வந்து தரையில் சிந்தப்பட்ட தண்ணீர் போல இருக்கும். தேவன் வந்து எப்படி நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிக்கிறாரு இல்லை. நம்ம டெய்லி பாவம் பண்ணிகிட்ருக்குறோம், பாவ சிந்தனை இருக்கிறது, பாவ செய்கைகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் நம்ம அதற்காக ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் மன்னிக்கிறாரு இல்லை. அதே மாதிரி தான் நம்மளும் வந்து மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அவள் வந்து வேஷம் மாதிரி விதவையை போல நடித்தாலும் தாவீது ராஜா வந்து அவளை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு, நீ வந்து யோவாப் தானே உன்னை அனுப்புனாரு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவள் வந்து ஆமாம் யோவாப் தான் உங்கள் மனசை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்காக, ஏன்னா தன்னுடைய சொந்த மகனுக்காக இவ்வளோ துக்கப்படுறாரு
அப்போ அவனை இங்கே கூட்டிகிட்டு வரலாமா, வந்தால் வந்து என்ன நடக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யோவாப் அனுப்புவான் அப்படின்ற உண்மையை அந்த பெண் ஒத்துக்கிறா. இந்த பெண்ணின் இடத்துல பார்த்திங்கன்னா சாமர்த்தியமான பேச்சு திறமை இருந்தது. ஒரு சிலர் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி புத்தியாக பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த பெண் செயல்பட்டாள். அதுக்கப்புறமா வந்து அவளுடைய பேசின அந்த விதம் வந்து ஞானமாக இருந்தது. அதனால் ராஜா அவளால் தொடப்பட்டாள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கனாக்கா எங்கள் அம்மா வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை முடிக்காமல் வரவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஸ்கூல்லலாம் அட்மிஷன் போவோம்ல, அப்போ வந்து காது தொட சொல்லுவாங்க. எஸ்பெஷலி என்ன கூட்டிகிட்டு போனப்போ காது வந்து தொட சொன்னப்போ எனக்கு எட்டலை. உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அந்த இது நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். உடனே அந்த இயரை வந்து 1 வருடம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அட்மிஷன் போட்டு சேர்த்துட்டாங்க. அப்படின்னா எங்கள் அம்மா எந்த ஒரு காரியத்தை அது வந்து மற்றவங்களுக்கு பாதகம் கிடையாது, மற்றவங்களுக்கு எந்த விதமான கெடுதியும் கிடையாது. ஆனால் தான் நினைத்த அந்த காரியத்தை ரொம்ப ஞானமாக செயல்பட்டு அவங்க அந்த காரியத்தை முடிச்சிடுவாங்க. எங்கள் 2வது அக்காவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்துக்காகவும் போனாங்கன்னா அதை எடுத்து சொல்கிற விதம் வந்து கேட்குறவங்க கண்டிப்பாக மனசு மாறுவாங்க. நம்ம அந்த மாதிரி பேசணும். ஏன்னா நம்ம வந்து வேலை செய்கின்ற இடத்துலலாம் நம்ம கருத்தை வந்து முன்வைக்கும் பொழுது அதை மற்றவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளவும் செய்யணும், அட் த சேம் டைம் அதை ஒத்துக்கவும் செய்யணும். நம்மளோட வந்து நம்ம ஒன்று நான் எல்லார்கிட்டையுமே நான் சொல்லுவேன், எப்போனாக்கா நம்ம பேசுகிறத வந்து நம்மளோட தேவை என்னன்னு தான் முன்ன வைக்கணுமே ஒழிய மற்றவங்களோட கம்பேர் பண்ணியே பேசவே கூடாது. அது யாருக்குமே பிடிக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் அப்படி தான் கேட்பேன், உன்னோட தேவையை சொல்லு, ஆனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத, நீங்கள் ஏன் அவங்களுக்கு செய்கிறீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ செய்கிறீங்க அப்படிலாம் எப்போவுமே. அதே மாதிரி தான் ஃபேமிலி ரன் பண்ணுறப்ப கூட நிறைய பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நம்ம பாரபட்சம் பார்க்காம அந்த பிள்ளைகளை வழிநடத்தி செல்ல வேண்டும். ஏன்னா மற்றவங்க நம்மளை கொஸ்டின் கேட்குற மாதிரி பெற்றோர்கள் இருக்கவே கூடாது. எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் சமமாக தான் நடத்தப்படுகிறோம். ஆனால் அவர் கொடுக்கின்ற அந்த நேரத்தில் அந்த தாளந்த நம்ம வந்து நல்லா உபயோகப்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அந்த வழியெல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் அப்படி ஞானமாக பேசுனதுனால தாவீது ராஜா என்ன பண்ணுவார், தொடப்பட்டு அப்சலோமை திரும்ப அழைக்கும்படி செய்கிறாரு. அதுக்கப்புறமா யோவாபுக்கு வந்து அது ஒரு கௌரவமாக இருந்தது. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். தாவீது வந்து அப்சலோம் வந்தப்புறம் அவனை வந்து முகமுகமாய் சந்திக்கவில்லை. அப்சலோமை சந்தித்திருந்தால். ஆனால் இங்கே ஒன்று என்னன்னாக்கா, இப்போ ஒருவேளை அந்த பிழை நடந்தப்போவே அப்சலோமை கூப்பிட்டு பேசி ஒரு சமாதானத்துக்கு வந்திருந்தா 2 வருடங்கள் அவன் தனிமையில் கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் தகப்பனுக்கு விரோதமாய் நிறைய திட்டம் தீட்டினான். அவன் அந்த விபரீதங்கள் எல்லாம் செய்யாமல் தடுத்திருக்கலாம். நம்ம கூட சொல்லுவோம்ல, ஐயோ நம்ம முதலே பேசியிருந்தா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு அப்பே வந்திருக்கோம்ல, எத்தனை நாள் காலம் கடந்துடுச்சு அப்படின்னு யோசிப்போம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உடனே பேசி அதை சால்வ் பண்ணிக்கணும், சமாதானமாக இருக்க கற்றுக்கணும். அதில் வந்து நம்ம சண்டையோ எப்பவுமே கருத்துக்கள் வந்து வேறுபடும். ஒருத்தருக்கு விரோதமாக கருத்துக்கள் வேறுபடலாம். அதை வந்து நம்ம வந்து சமாதானமாக இருந்து அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:22 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்தது. ஆவியின் கனிகள் 9 அதில் ரொம்ப முக்கியம் சமாதானம். அது ஆவியின் கனிகளில் ஒன்று. அப்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோன்னா அந்த இடத்துல வந்து சமாதானத்தை நம்ம கொண்டு வரணும். சண்டைக்கு நம்ம வந்து சண்டையை வந்து உருவாக்குகின்ற இடத்துல
பெண்கள் முக்கிய காரணமாக இருக்கக்கூடாது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம கேள்விப்பட்டோம்ல, ரீசண்டாக ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் செய்ய முயன்று, அதனால் நிறைய காலேஜஸில் அதனால் அவேர்னஸ் ப்ரோக்ராம், விழிப்புணர்வு ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தினாங்க. அப்போ பேசுகிறப்போ நிறைய பேர் அந்த விழிப்புணர்வில் பேசுவாங்கள்ல, அப்போ ஒரு சிலர்லாம் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க, பெண்கள் தான் வந்து அந்த மாதிரி பையன்கள் சும்மா இருந்தால் கூட பெண்கள் தான் தூண்டுறாங்க அவங்க ஏன் போய் தனியாக உட்காந்து பேசணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், எந்த ஒரு காரியத்தை வீட்டில் கூட பாருங்களேன், ஒரு சண்டை வருதோ இல்லை ஒரு வாக்குவாதம் வருதோ, அதில் வந்து பெண்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல சமாதானம் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம்னாக்கா, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் போகின்ற இடத்துலலாம் சமாதானத்தை தான் விரும்பினார். நம்ம வந்து மத்தேயு 5:9 பார்த்திங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நிறைய சமயத்துலலாம் கூட பார்த்திங்கன்னா, ஒரு பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும். ஒரு பிரச்சனையில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து கோபம் வரும். நம்ம வந்து எப்படி சமாதானமாக போகிறது, ஏன்னா தேர்ட் பர்சனாக நம்ம போய் சஜஷனோ இல்லை சொல்யூஷனோ கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து அங்கே என்ன நடந்ததுன்னெலாம் தெரியாது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சமாதானம் ஆகவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், எவ்வளோ எடுத்து சொல்லுங்கள், சமாதானமே ஆக மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம வந்து புத்தியாக செயல்பட்டு அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறமா தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் மட்டும் கிடையாது, மனுஷர்களிடையும் சமாதானம் பண்ண கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம மேலே விழுந்த கடமையாக நீங்கள் எண்ணுங்க, சமாதானமாக இருக்க கற்றுக்குங்க, யாரையும் வந்து குறை சொல்லாதீங்க. அப்புறமா வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த உரிமையே கிடையாது. ஒருத்தரை பார்த்து இவன் இப்படி பண்ணுறான், அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி போகிறா, அந்த மாதிரி நம்ம வந்து மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து மனக்கசப்பு பிரிவினைகளை ஏற்படுத்தும். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களோ இல்லை 2 கொலீக் இருக்கீங்களோ, ஏதாவது ஒரு மன வருத்தம் ஏற்பட்டாக்கா முதல்ல அது பிரிவினையை உண்டாக்கும். ஆனால் அந்த மன வருத்தம் ஏற்படுறப்பவே அதை நல்லா அதுக்குரிய பிரச்சனைகளை நன்றாக இருவரும் உட்காந்து பேசி ஒரு சமாதானத்தை அந்த இடத்துல கொண்டு வர நம்ம ஆயத்தப்படணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மனக்கசப்பு இருந்தால் என்ன பண்ணோன்னா அது ஆசீர்வாதத்தை ஃபஸ்ட்டு பிரிவினை உண்டாக்கும். அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்க போகின்ற அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்கின்றன. அதுக்கப்புறமா வந்து இந்த மனக்கசப்பு ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், அதை வந்து போக்குவதற்கு இந்த தெக்கோவா ஸ்திரீயை போல தைரியம் உள்ள புத்திசாலி உள்ள பெண்கள் நமக்கு தேவை. மனக்கசப்புகள் காணப்படும் அந்த நபர்களிடத்தில் நம்ம ஞானமாக செயல்பட வேண்டும். அதுக்கப்புறமா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எடுத்துக்கோங்க, இல்லை குடும்பமாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர், சபை, அதுக்கப்புறமா விசுவாசிகள், சமுதாயம், இந்த எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வரும். வீடாக இருந்தால் கணவன் மனைவியிடத்தில், இல்லை பெற்றோர் பிள்ளைகளிடத்தில், இல்லை மற்ற உறவினர்களிடத்தில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நம்மளுக்கு மனக்கசப்பு ஏற்படும்ல. அப்போ என்ன பண்ணணும்னா முடிந்த வரைக்கும் அந்த ப்ராப்ளமை என்னன்னு பேசி அந்த மனக்கசப்பு நீங்குவதற்கு வழிவகுக்கக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. சண்டை, அந்த மனக்கசப்பு தான் இருக்கும், ஆனால் அது பெரிய சண்டையாக ஆகி ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக இன்னொரு குடும்பமும் பிரிய நேரிடுகிறது. அந்த மாதிரி செயலை பெண்கள் நம்ம ஈடுபடவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சமாதானமின்மை அப்படி இருந்ததுன்னா அது வந்து பிரிவினையை ஏற்படுத்தி ஐக்கியத்தையும் நம்முடைய உறவையும் கெடுக்கிறது. சங்கீதம் 133 சொல்லியிருக்கிறபடி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஐக்கியமாக வாழ கர்த்தரிடத்தில் நம்ம டெய்லி ஜெபம் பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த ஸ்திரீயில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா
அது வந்து அவங்க சொந்த வேலை கிடையாதுல்ல. நம்ம கூட நினைப்போம் ஒரு சிலர் செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்வாங்க. அப்படின்னா தனக்குரிய காரியத்தில் மட்டும் எல்லாமே கரெக்டாக செய்வாங்க, தான் சமாதானமாக இருக்கணும், தன்னுடைய குடும்பம் சமாதானமாக இருக்கணும், அப்படி தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர மற்றவங்கள பற்றி கவலையே பட மாட்டோம்ல. ஆனால் இந்த தெக்கோவா ஸ்திரீ வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த ஸ்திரீ வந்து தன் குடும்பத்தை பற்றி அவங்க யோசிக்கலை. இந்த நாட்டை ஆள்கின்ற ராஜா தாவீது ராஜா அவர் வந்து கவலையாக இருக்கிறாரு. அதை அறிந்த படைத்தலைவன் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஸ்திரீயை வந்து விதவை போல வேடமிட்டு அவரிடத்துல போய் விசாரிக்க சொல்கிறா. அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பாருங்களேன். யோவாப் வந்து ஒரு சிறந்த படைத்தலைவனாக இங்கே கருதப்படுகிறான். நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோம் பாருங்களேன். இப்போ நம்ம நிறைய பிரச்சனைகளை கேள்விப்படுவோம்ல, குடும்பத்திலையா இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடத்துலையா இருக்கட்டும், சமுதாயத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் எத்தனை பேர் வந்து அந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறோம்? நீங்கள் இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன். நம்ம எத்தனை பேர் வந்து சமாதானமாக எந்த இடத்துலையாவது சமாதானமாக ஒரு காரியத்தை முடித்து கொடுத்துருக்குறோமா, இல்லை சமாதானமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறோமா? இப்போது சபையில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய வாக்குவாதங்கள். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து போஸ்ட்டில் அதில் ஒரு ஆசை, ஒரு நல்ல போஸ்டில் இருக்கணும், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க, தயங்குறதே இல்லை. ஒருத்தரை கொலை பண்ணுன்னா கூட பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து சமுதாயம் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சமாதானம் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் சமாதானம் வேணும், அதுக்கப்புறம் வேலை செய்கின்ற இடத்துல சமாதானம் வேணும். நம்ம வந்து இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஏதாவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் மனசுக்குள்ளே வந்து நல்லா கஷ்டப்படட்டும் வேணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு சக்கரம் மாதிரி, மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். ஸோ என்றைக்கு வேணாலும் நம்ம லைஃப்பில் எது வேணால் நடக்கலாம். பணத்தை இழக்கலாம், நம்ம இருக்கிற போஸ்ட்டை இழக்கலாம், நம்மள இருக்கிற வீட்டை இழக்கலாம், எது வேணால் நடக்கலாம்ல. அதனால் நம்ம ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக சமாதானத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானம் கெடுக்கின்ற வகையில் யாருமே செயல்படவே கூடாது. இப்போது இந்த ஸ்திரீ என்ன பண்ணான்னா தைரியமாக போனான். நம்ம ஒரு ராஜா கிட்ட போய் பேசுகிறோமே, அவருக்கு உண்மை தெரிஞ்சால் நம்மளை என்ன சொல்வாரோ அப்படின்லாம் யோசிக்காமல் எப்படி இன்டைரக்டாக அந்த சிச்சுவேஷனை கையாண்டா பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது காலேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ பிரின்ஸிபல் கிட்ட பேசுகிறப்போ எல்லாரும் தைரியமாக பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அந்த இடத்துல தப்பே நடந்தாலும் சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தவறான காரியம் ஒரு இடத்துல நடைபெறும் பொழுது அது எந்த மாக இருந்தாலும் அதுக்குன்னு போய் சண்டை போட வேணாம். ஆனால் அந்த சொல்கின்ற தைரியம் நம்மளுக்கு வேணும். அது கூட ஞானமாக சொல்லணும். நம்ம போய் டைரெக்டாக ஒருத்தர்கிட்ட போய் நீ தப்பு பண்ணுற, நீ இப்படி நடக்கிற, நீ இப்படி செய்கிற, இது தப்பு, இப்படி பண்ணாத அப்படின்னு அவங்கள நேரடியாக குற்றம் சாட்டப்படும் பொழுது அது யாருக்குமே பிடிக்காது. அதுக்கு பதிலாக நீ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு, இந்த இடத்துல இப்படி நடந்ததாமா, அதுக்கு உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படி கேட்டு பாருங்க. அப்போ அவங்களோட ஒப்பீனியன் ஒன்று வச்சுருப்பாங்களே. எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் நம்மளுடைய கருத்துன்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ அவங்க சொல்கிறப்போ எடுத்து சொல்லுங்கள், ஆமாம் இந்த மாதிரி தான் நீ செய்கிறது தவறான காரியம், அப்படி தான் நம்ம வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி தான் இந்த தெக்கோவா ஸ்திரீ தன்னுடைய கதையை, அவள் விதவையாக இருந்து எனக்கு 2 குமாரர் இருந்தாங்க, அவங்க சண்டை போடுறப்போ ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான், இன்னொருத்தனை கொலை பண்ணுவதற்கு அந்த வம்சத்தார்கள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்யட்டும், அவனை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு கேட்குறா. அந்த கதையை சொல்லிட்டு ராஜா அவனுக்காக வருத்தப்படும் பொழுது அவனை யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறப்போ உடனே அவ கேட்குறா பாருங்க, என்னுடைய காரியத்தில் நீங்கள் வந்து நியாயமாக விசாரித்தீங்க, அப்போது நீங்கள் ஏன் உங்கள் மகனை மன்னிக்கக்கூடாது? அந்த ஞானம் வந்து எங்கேருந்து வரும்னா கர்த்தரிடத்தில் வரும். ஏன்னா சாலமன் ராஜா கர்த்தர் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொன்னப்போ சாலமன் ராஜா என்ன கேட்டாரா? ஞானத்தை மட்டும்தான் கேட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஞானம் வேணும். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ வந்து எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்கல, நீ
ஞானத்தை மட்டும் கேட்ட, அதனால் அது கூட உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும்னு அவர் ஆசீர்வதிச்சார். ஸோ நம்ம சமாதானம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதே சமாதானம் இல்லாமல் மனக்கசப்பு இருந்தால் என்ன ஆகும்? பிரிவினை இருக்கும். அந்த இடத்துல ஐக்கியம் இருக்காது. ஒருத்தர் முகம் கொடுத்து பேச மாட்டோம். இப்போ வீட்டில் பிரிவினை இருக்குன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் முகம் கொடுத்து பேசவே முடியாதுல்ல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, அவங்க எங்கிட்ட பேச மாட்டேன்றாங்களே, எங்கிட்ட பழக மாட்டேன்றாங்களே அப்படின்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதே மாதிரி குடும்பத்தில், அப்புறம் வேலை செய்கின்ற இடத்துல யார்கிட்டையாவது சண்டை போட்டிங்கன்னா போய் சமாதானம் ஆகிடுங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ எங்கே போனாலும் என் சைடு தப்பு இருந்தாலும் சரி, தப்பு இல்லைனாலும் சரி, அடுத்த நாள் பார்க்கும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலாவது பண்ணுவேன் அவங்கள பார்த்து. அதுக்கப்புறமா ஏதாவது போய் பேசுவேன். அது மற்றவங்க தடுத்தாலும் பரவாயில்ல. சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்பாங்கல்ல, உனக்கு அசிங்கமாக இல்லையா போய் பேசுகிறியே அப்படின்லாம். பரவாயில்ல, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்கல்ல. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நாங்கள் வேலை செய்கின்ற இடத்துல அப்படி தான் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடந்தது. இப்போ இல்லை, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபரிடம் நான் கேட்டேன், உங்களை இவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, உங்களை இவ்வளோ பிரச்சனைக்குள்ளாக்குனாங்க, அப்போது உங்களுக்கு யாருமே குரல் கொடுக்கல, கொஞ்சம் பேர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நின்னாங்க, மற்றவங்கெல்லாம் அமைதியாக தான் வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ ஒரு சிலர் துரோகியாகவும் இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எல்லார்கிட்டையுமே நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு அது கஷ்டமாக இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, கர்த்தரை பற்றி மேலோட்டமாக தான் தெரியும், ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை என்னை மிகவும் பாதித்த ஒன்று. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை மேடம், நான் எல்லார்கிட்டையுமே அதெல்லாம் மறந்துட்டு நல்லா தான் பேசுகிறேன். அவங்க எனக்கு ஏதாவது கெடுதி பண்ணால் அந்த கெடுதிக்கு அதுக்குரிய பலனை அவங்க அனுபவிச்சுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம எல்லாரையும் டெய்லி பார்க்குறோம்ல, அப்போ பேசுகிறேன் நான். பழைசு நடந்தது தான், அதை நம்ம மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் இப்போ ப்ரெசண்ட் நான் எல்லாருக்கூடையும் நல்லா பேசுகிறேன். எனக்கு துரோகம் பண்ணாலும் சரி, எனக்கு கெடுதி பண்ணியிருந்தாலும் சரி, எனக்காக குரல் கொடுக்கலனாலும் சரி, நான் இப்போ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறேன். என் மனசில் சமாதானமாக இருக்குது. அதுக்காக நான் யாரையும் போய் நீ எனக்கு இப்படி கெடுதி பண்ணின்லாம் நான் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை. அவங்கவுங்க அந்த குற்றத்தால் உணர்த்தப்பட்டு அவர்கிட்டே போய் பேசுவாங்க. எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுனால தான் என்னால் இப்படி செய்ய முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை கேட்குறப்போ மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா கர்த்தரை பற்றி இவங்கெல்லாம் மேலோட்டமாக தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறாரு, அவரை வணங்குகின்ற மக்கள் இருக்காங்க, அவரோட போதனைகள் சிலதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை பைபிள் வசனம் நம்ம படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அவரை முழுவதுமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். தப்பு எது, நல்லது எது, எல்லாத்தையுமே பகுத்தறியத்தக்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி நடக்கிறோம் யோசித்து பாருங்கள். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று. நம்ம ஒரு இடத்துல சமாதானமாக இருக்கிற கருவியாக, உண்டு பண்ணுகின்ற கருவியாக இருக்கிறோமா, இல்லை அந்த இடத்துல மற்றவங்கள தூண்டி விட்டு பிரச்சனைகளை, சண்டைகளை உருவாக்குகின்ற இடத்துல நம்ம இருக்கிறோமா? நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம கடவுளிடத்தில் நம்மளே ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இதோ இயேசப்பா, இந்த தெக்கோவா ஊர் ஸ்திரீ ஏசப்பா எப்படி சமாதானத்திற்காக பாடுபட்டாலோ அதே போல் பெண்களாகிய நாங்களும் ஏசப்பா எந்த இடமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களால் அந்த இடத்துல எந்த சண்டையோ பிரிவினையோ மனக்கசப்போ ஏற்படவே கூடாது. ஆண்டவரே, சமாதான பிரபுவாகிய உம்முடைய குணங்களை பெற்று நாங்களும் அந்த இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர்
ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீர் முழுமையாகவும் நேர்த்தியாகவும் நடத்தப் போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுதலை தாரும் கர்த்தாவே. போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்காக, இனிமேலும் அவர்களை வழிநடத்தப் போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.